ஹாய், வெல்கம் டு மை சேனல். இது வந்து சமச்சீர் கல்வி அக்கௌண்ட்ஸ் ஃபஸ்ட் இயர். ஸோ இப்போ படிக்க போகிற டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ லாஸ்ட் கிளாஸஸில் நம்ம வந்து வாட் இஸ் அக்கௌண்டிங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட், லைக் எது மாதிரி நம்ம அக்கௌண்டிங்ஸ் பண்ணுவோம், லைக் ஜேர்னல் என்ட்ரிஸ், லெட்ஜர், அதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், ரைட்? ஸோ இப்போ வந்து நம்ம படிக்க போகிறது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், அக்கௌண்டிங் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ எது இருந்தாலும் சம்மரைஸ் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சேலரி அக்கௌண்ட் எனக்கு தெரியணுன்னாக்கா நீங்கள் அந்த ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த சேலரி அக்கௌண்ட் தெரியும். ரெண்ட் அக்கௌண்ட் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா அந்த ரெண்ட் அக்கௌண்ட் வந்து அந்த ப்ராப்பராக அந்த புக்ஸ் மெயின்டைன் பண்ண தான் உங்களுக்கு வந்து உங்களோட அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து தெரியும். ஸோ அது அந்த காமன் ஹெட்ஸ், அது சம்மரிஸு, அதுக்கு ப்ராப்பராக நம்ம போட்டப்போ தான் நம்மளோட ட்ரான்சாக்ஷன்ஸ், நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ட்ரான்சாக்ஷன்ஸ்னால் நான் ஆல்ரெடி சொன்னேன், லைக் ரெண்ட் பே பண்ணுறீங்க ட்ரான்சாக்ஷன், ரெண்ட் ரிசீவ் பண்ணுறீங்க ட்ரான்சாக்ஷன், சேல்ஸ் பண்ணுறீங்க ட்ரான்சாக்ஷன், பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ட்ரான்சாக்ஷன். ஸோ டிரான்சாக்ஷன்னா என்னென்னா, லைக் எனி ஆக்டிவிட்டி இஸ் டன், ஓகே, தட் இஸ் கால்ட் ஆஸ் அ டிரான்சாக்ஷன். ஓகே, அது ஃபர்ஸ்ட் ஒன் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ். செகண்ட் ஒன் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா, இந்த ஆல்ரெடி நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பற்றி என்னோடய லாஸ்ட் கிளாஸில் நான் படிச்சிருப்போம். லைக் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி பண்ணுவோம், அதுக்கப்புறம் லெட்ஜர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் பண்ணுவோம், அப்புறம் ட்ரேடிங் அக்கௌண்ட் பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு பண்ணுவோம்னாக்கா, மெயினாக வந்து நம்மளோட பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுது, நம்ம பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, ஓகே, நம்மளோட மணி டேர்மில் நம்மளோட கம்பெனி வந்து எப்படி இருக்குது, ஓகே. ஸோ பீரியாடிக்கலாக அந்த இயர் 2019 எப்படி இருக்குது, 2018 எப்படி இருந்திருக்கு கம்பேர் பண்ணால், ஸோ அது மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த அக்கௌண்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ரோக்ரஸ்னால் நம்ம வந்து அக்கௌண்டிங் வைஸில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம அக்கௌண்டிங் சொன்னோம், அக்கௌண்டிங் இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, ஸோ அதில் நம்ம என்ன பார்ப்போம், அக்கௌண்டிங் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் எங்கெங்கே உங்களோட சைட் வீக்காக இருக்குது. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, சப்போஸ் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட், லைக் ஸோ மெனி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எங்கெங்கே ப்ராப்ளம் இருக்குது, எங்கெங்கே வந்து லைக் எங்கெங்கே ப்ராப்ளம், எங்கெங்கே வீக்னஸ் இருக்கோ நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எப்படி லாஸ்ட் இயர் சேல்ஸ் வந்து எனக்கு 1 lakh சேல்ஸ் இருந்தது, இந்த இயர் 80,000 தான் இருக்குது, ஏன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ சேலரி அக்கௌண்ட் எனக்கு போன வருஷம் எனக்கு வந்து 10 lakhs இருந்தது, இந்த வருஷம் 20 lakhs இருக்குது, ஏன் 20 lakhs, நான் எங்கே ரொம்ப ஜாஸ்தியாக பே பண்ணுறேன், ஸோ அப்படின்னு தெரியும். ஓகேவா? எக்ஸ்பென்சஸும் அப்படி தான், எங்கே ஜாஸ்தியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக இந்த அக்கௌண்டிங் வைஸ் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த அக்கௌண்டிங்கால் நம்ம தெரியல நம்ம கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி போதா, சால்வென்சி ஆஃப் தி பிஸ்னஸ்னால் இன்னும் முன்னாடி போக முடியுமா, முன்னேற்றம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த அக்கௌண்டிங் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஓகேவா? அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ரோக்ரஸ். நெக்ஸ்ட் A2 டெசிஷன் மேக்கிங். ஸோ இந்த அக்கௌண்டிங் வைஸில் நம்ம வந்து அக்கௌண்டிங் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம பிஸ்னஸ் வந்து எந்தெந்த டிசிஷன்ஸ் எடுக்கலாம். உங்கள் பிஸ்னஸ் நல்லா ஓடிட்டுச்சுன்னா இன்னும் ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆக்கலாம். இல்லை உங்கள் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் பேக்கில் போயிட்டுருக்குன்னா இன்னும் நீங்கள் வந்து உங்கள் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். லைக் இது வந்து ஒரு நல்ல டிசிஷன் மேக்கிங்க்கு இந்த அக்கௌண்டிங் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் A2 டெசிஷன் மேக்கிங். ஏதாவது ஃப்யூச்சர் பாலிசிஸ், ப்ரோக்ராம்ஸ் ஏதாச்சும் பண்ணணுன்னா கூட இந்த அக்கௌண்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அக்கௌண்டிங் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணலாம் உங்கள் பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைஸ் லீகல் ரிக்குவயர்மெண்ட்ஸ்னால் என்ன, லீகலி அப்ரூவ்ட் ஆகுறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸ் கட்டுறது, ஓகே, ப்ராவிடென்ட் ஃபண்ட், எம்ப்ளாயீஸ்க்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் கொடுப்பாங்களே அது, ESI, ஓகே, டேக்ஸ் டிடக்ஷன், TDS சொல்லுவாங்க, ஏதாவது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாட்ட எல்லாத்துக்கும் வந்து உங்கள் அக்கௌண்டிங் வந்து யூஸ் ஆகும். உங்கள் அக்கௌண்டிங் வச்சுட்டு தான் நம்ம இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் இது அக்கௌண்டிங் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் தான் நம்மளாம் இந்த லீகல் ரிக்குவயர்மெண்ட்ஸில் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ப்ராவிடென்ட் ஃபண்ட் எடுக்கணும் உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு, ESI எடுக்கணும், இன்சூரன்ஸ் எடுக்கணும், ஃபைலிங் இன்கம் டேக்ஸ் கட்டணும். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணால் தான் உங்களால் வந்து இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸில் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்
இன்ஃபர்மேஷன் டு இன்ட்ரெஸ்டட் குரூப்ஸ். ஸோ யாருக்கு இந்த அக்கௌண்டிங் தெரியணும், எனக்கு இந்த ஒரு குரூப் ஆஃப் பர்சன் இருப்பாங்களே, லைக் எஸ் எனக்கு இந்த அக்கௌண்டிங் உங்கள் கம்பெனி எப்படி ஓடுது, ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன இருக்குது, யார் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஓனர் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம அக்கௌண்டிங் எப்பயும் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், ஓனர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிஸ்னஸ். ஓகே, ஓனர் வேறு, பிஸ்னஸ் வேறு, பிஸ்னஸ்மேன் வேறு, ஓனர் வேறு, பிஸ்னஸ்மேன் வேறு, பிஸ்னஸ் வேறு. ஓகேவா, ரெண்டு பேருமே தனித்தனியாக தான் பிரித்து தான் பார்க்கணும். ரெண்டு பேரும் ஒன்றா பார்க்கக்கூடாது. இங்கே என்னோடய பிஸ்னஸ் தானே தானே இல்லை, அக்கௌண்டிங்கில் வந்து அப்படி பார்க்கக்கூடாது. பிஸ்னஸ் வேறு, பிஸ்னஸ் மேன் வேறு. ஓகேவா, ஸோ பிஸ்னஸ் மேன் தெரிஞ்சுக்கலான் இருக்காங்க, ஓனர்ஸ் தெரிஞ்சுக்கணும், மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, மேனேஜ்மெண்ட் எப்படி, ஒரு சேலரி பர்சனாக இருக்காங்க, ஒரு ஸ்டாஃபாக இருக்காங்க. உங்கள் கம்பெனி நல்லா ஓடினா தான் அவங்க இருப்பாங்க. உங்கள் கம்பெனி வந்து லாஸில் ஓடிட்டுருக்குன்னு சேலரி பே பண்ண மாட்டீங்க ஃபர்தராக. ஸோ அதனால மேனேஜ்மெண்ட்டும் தெரிஞ்சுக்கணுன்னு இருப்பாங்க. கிரெடிட்டர்ஸ், கடன் கொடுக்குறவங்க கூட தெரியுவாங்க. உங்களுக்கு கடன் கொடுக்கணுன்னாக்கா நீங்கள் உங்களால் கட்ட முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு கிரெடிட்டர்ஸ். ஓகே, எம்ப்ளாயீஸ், ஸோ ஆல்ரெடி சொன்ன எம்ப்ளாயீஸ்னால் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கும் தெரியணும். ஓகே, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் பேங்க்ஸ் அவங்க லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக அக்கௌண்ட்ஸ் கொடுத்தா தானே நீங்கள் வந்து லோன் சேங்ஷன் பண்ணலாமா வேண்டாமான்னு இருக்கும். டேக்ஸ் அத்தாரிட்டி, இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் டேக்ஸ் பேமெண்ட்ஸ்க்காக அவங்க அக்கௌண்ட்ஸ் வந்து தேவை அவங்களுக்கு. அண்ட் கவர்மெண்ட், ஸோ கவர்மெண்ட் ஆப்வியஸ்லி கவர்மெண்ட் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கும், லைக் சப்சிடிஸ் கொடுக்குறதுக்கு, டேக்ஸ் கட்டுறதுக்கு, லைக் நிறைய ரீசன்ஸ்க்கு கவர்மெண்ட்க்கும் நீங்கள் அக்கௌண்டிங் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அவங்க. ஓகே, ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன் டு இன்ட்ரெஸ்டட் குரூப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு லீகல் எவிடன்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் தான் நீங்கள் வந்து கோர்ட்டில் கூட கேஸ் போடலாம். ஓகேவா, ஏதோ ப்ராப்ளம் ஆச்சுனாக்கா நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி உங்கள் ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குனாக்கா நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து கேஸ் போடலாம். ஓகே, இது ஒரு எவிடன்ஸ், உங்கள் அக்கௌண்ட்ஸ் வந்து எவிடன்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னது சொல்கிறேன், ஒரு செக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, செக் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, செக் கொடுத்தாங்க 10 lakhsக்கு. அந்த செக் வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க சைன் போட்டது எல்லாமே இருக்கும் அங்கே. ஸோ நீங்கள் வந்து அவங்க அக்கௌண்ட்ஸும் நீங்கள் சேல் பண்ண மாதிரி ஒரு அக்கௌண்ட்ஸ்லும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க, செக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பீங்க, செக்கும் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. பட் ஸ்டில் அது வந்து பவுன்ஸ் ஆச்சுனாக்கா லைக் கோர்ட்டில் கேஸ் போடலாம். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் கால் லீகல் எவிடன்ஸ். ஸோ ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணாலும் சேல் பண்ணாலும் ஏதோ ஃப்ராட் பண்ணாலும் எவ்ரிதிங் லீகல் எவிடன்ஸை நீங்கள் அக்கௌண்டிங் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாவே லீகல் எவிடன்ஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ். இது ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு, ஏதாவது டேக்ஸ் ஜிஎஸ்டி எல்லாம் கட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்டிங் தேவை. ஓகேவா, அக்கௌண்டிங் இல்லாமல் நீங்கள் ஜிஎஸ்டி கட்ட முடியாது, இன்கம் டேக்ஸும் கட்ட முடியாது. நெக்ஸ்ட்டு செட்டில்மெண்ட் டியூரிங் மர்ஜர்னால் 2 பிஸ்னஸ் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆகும். தட் இஸ் கால்ட் ஆஸ் அ மர்ஜர். ஓகே, ஸோ ரெண்டு பிஸ்னஸ் சேர்ந்து ஒரு பிஸ்னஸாக மாறும். ஓகே, லைக் எக்ஸ் ஒய் 2 பிஸ்னஸ் இருக்குது. இவங்க என்ன சார் எக்ஸ் அண்ட் ஒய் 2 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் மர்ஜர். ஸோ இந்த அக்கௌண்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் 2 பிஸ்னஸ் சேர்ந்து ஒரு பிஸ்னஸாக ஆகுறப்ப. ஓகேவா, தட் இஸ் கால்ட் செட்டில்மெண்ட் டியூரிங் மர்ஜர். ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இது ஆல்ரெடி சொன்னேன். இது திரும்ப ஒரு வாட்டி சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ், நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணுவோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ரோக்ரஸ்னால் உங்கள் முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு அக்கௌண்ட்ஸ்லேயே தெரிஞ்சுக்கலாம். டு டிசிஷன் மேக்கிங், உங்கள் கம்பெனி ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் இல்லாட்டி பிளான்ஸ் ஏதாச்சும் பண்ண டிசிஷன் ஏதாச்சும் எடுக்கணுன்னா கூட அக்கௌண்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லீகல் ரிக்குவயர்மெண்ட்ஸ், ஆல்ரெடி டிடிஎஸ், இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அக்கௌண்டிங் தேவை. இன்ஃபர்மேஷன் டு இன்ட்ரெஸ்டட் குரூப் லைக் ஓனர்ஸ், கிரெடிட்டார்ஸ், பேங்க் பீப்புள் எல்லாருக்குமே இந்த அக்கௌண்டிங் தேவை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லீகல் எவிடன்ஸ். ஸோ இது வந்து எவிடன்ஸாக இருக்கும் கோர்ட்டில். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ் பே பண்ண, ஜிஎஸ்டி கட்டு இதெல்லாம் யூஸ் ஆகும். செட்டில்மெண்ட் டியூரிங் மர்ஜர், ஏதாவது 2 பிஸ்னஸ் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆகுறப்ப கூட இந்த அக்கௌண்டிங் யூஸாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணுனாக்கா என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போனீங்கன்னாக்கா
என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் லாஸ்ட்டாக சொல்லி கொடுத்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.